36 வருட அனுபவம் 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தொடர்புக்கு srimurugantravel.com. சென்னை வந்தடைந்தார் பிரதமர் நரேந்திர மோடி. 3 நாள் பயணமாக தமிழ்நாடு வந்திருக்கிறார். இன்று கேலோ இந்தியா நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். பிரதமர் நரேந்திர மோடிக்கு தமிழ்நாடு அரசு சார்பாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. விமான நிலையத்திலிருந்து காட்சிகளை பார்க்கின்றோம். சில நொடிகளுக்கு முன்னதாக பிரதமர் நரேந்திர மோடி சென்னை வந்தடைந்தார் என்பது தற்போதைய செய்தி. இதை பற்றிய மேலும் விவரங்களோடு செய்தியாளர் கசாலி இணைகிறார். கசாலி, யார் யாரெல்லாம் பிரதமரை வரவேற்றாங்க? வழமையாக ஆளுநர், முதல்வர், அமைச்சர் பெருமக்கள்லாம் வரவேற்பாங்க. பிரதமர் வந்தபோது யார் யாரெல்லாம் வரவேற்றார்கள்? பிரதமர் நரேந்திர மோடி 3 நாள் பயணமாக இன்று பெங்களூரிலிருந்து தனி விமானத்தில் புறப்பட்டு சென்னை மீனம்பாக்கம் பழைய விமான நிலையம் வந்தார். அவருக்கு தமிழக சார்பில் அமைச்சர் துரைமுருகன், திமுக சார்பில் கனிமொழி, தமிழச்சி தங்கப்பாண்டியன், சென்னை மேயர் பிரியா மற்றும் பாஜக சார்பில் பொன் ராதாகிருஷ்ணன், எச் ராஜா, வானதி சீனிவாசன், நயினார் நாகேந்திரன், தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன், முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் வைத்தியலிங்கம், மனோஜ் பாண்டியன் ஆகியோர் வரவேற்பு அளித்தார்கள். இந்த வரவேற்பு முடிந்த பிறகு அவர் சென்னை மீனம்பாக்கம் பழைய விமான நிலையத்திலிருந்து ஹெலிகாப்டரிலிருந்து அடையார் INS புறப்பட்டு செல்கிறார். அங்கு அவருக்கு வரவேற்பு முடிந்த பிறகு அங்கிருந்து நேரு விளையாட்டு அரங்கில் சென்று கேலோ இந்தியா விளையாட்டு போட்டியை தொடங்கி வைக்கிறார். அந்த விளையாட்டு போட்டியை தொடங்கி வைத்த பிறகு நேரு விளையாட்டு அரங்கத்திலிருந்து கிண்டி ராஜ்பவன் வருகிறார். இரவு கிண்டி ராஜ்பவன் தங்கியிருந்து நாளை காலை அவர் சென்னையிலிருந்து திருச்சி புறப்பட்டு செல்கிறார். திருச்சி மற்றும் ராமேஸ்வரம் பயணங்களை முடித்துவிட்டு 21ஆம் தேதி மதுரையிலிருந்து தனி விமானத்தில் டெல்லி புறப்பட்டு செல்கிறார். ரைட். 3 நாள் பயணத்தை தொடக்கி இருக்கிறார் தமிழ்நாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி. விமானம் மூலமாக பெங்களூரிலிருந்து சென்னை வந்தடைந்த பிரதமர் நரேந்திர மோடி ஹெலிகாப்டர் மூலமாக கிளம்பி இருக்கிறார் INS அடையாருக்கு. அங்கிருந்து ஜவஹர்லால் நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் ஏற்பாடாக இருக்கக்கூடிய கேலோ இந்தியா நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இருக்கிறார். அதுதான் பிரதமர் நரேந்திர மோடியுடைய முக்கியமான நிகழ்ச்சி நிரல் இன்று சென்னையில். கசாலி சொன்னது போல நாளை மறுதினம் ஆன்மீக பயணத்தை ஸ்ரீரங்கத்திலையும் ராமேஸ்வரத்திலையும் மேற்கொள்ள இருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. விமான நிலையத்தில் அமைச்சர் துரைமுருகன் உள்ளிட்ட தமிழக அரசுடைய பிரதிநிதிகளும், அதே போல திரு ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்களும் வரவேற்பு அளித்திருக்கிறார்கள். 36 வருட அனுபவம் 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தொடர்புக்கு srimurugantravel.com.